The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண சம்பவம் தமிழக அரசியல் களத்துல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதிமுக, பாமக, பாஜக, நாம் தமிழர், தாவேக அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுகவின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வராங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலகணும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலையும், முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மரணங்களுக்கு தமிழக அரசின் அலட்சிய போக்கே காரணம் அப்படின்னு தாவேக தலைவர் விஜயும் இயக்குனர் ரஞ்சித்தும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரிகள் என்ன பலியாடுகளா, ஆட்சியாளர்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில கள்ளசாராய வணிகர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் தொடர்பு அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, கள்ளசாராய வணிகத்தை தடுக்க தவறிய மாவட்ட ஆட்சியர் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதும், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதும் சரியான நடவடிக்கை தான். ஆனா இது போதுமானதல்ல. கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளசாராய சாவுக்கு முக்கிய காரணம் அங்குள்ள கள்ளசாராய வியாபாரிகளுக்கு திமுகவினர் கொடுத்த ஆதரவு தான். கல்வராயன் மலையில 24 மணி நேரமும் கள்ளசாராயம் காய்ச்சி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் விற்கப்படுது. அதுக்கு காரணமானவங்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய ஏவா வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுர சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவங்கள விடுதலை செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுறாங்க. கடந்த காலங்கள்ல கள்ளசாராய விற்பனைக்கு துணை போக மறுத்த காவல் துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால கள்ளசாராய வியாபாரிகளுக்கு எதிராக காவல்துறையினால சுதந்திரமா நடவடிக்கை எடுக்க முடியல. இதுக்கெல்லாம் மேல கள்ளசாராய சாவு தொடர்பா இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜ் அண்மையில நடைபெற்ற மக்களவை தேர்தல்ல கள்ளக்குறிச்சி தொகுதியில வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்புல திமுக அலுவலகம் பக்கத்துல பதாகைய வைத்திருக்காரு. இப்போ கள்ளசாராய சாவு குறித்து செய்தி வெளியான பிறகுதான் நேற்று மாலை அந்த பதாகை அகற்றப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சாராய வணிகர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஆளும் கட்சிக்கு தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு விற்பனை செய்ய முடியாது, ரைடு செய்தவர்கள் வீட்டுல எல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து திமுகவின் கோவை செல்வராஜ் கிட்ட பேசினோம். அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத கேட்போம். ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கின்ற பொழுது அதன் முழு காரணம் என்பது தெரிந்து முழுமையாக பேச வேண்டும். அதுதான் அரசியல் நாகரிகம். இந்த நேரத்தில் அரசியல் பேசுவத இடம் அல்லது. இருக்கிற மக்களை இன்னும் அதிகமாக பாதித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் அரசு கடுமையாக எடுத்து வருகிறது. சேலத்தில் இருந்தும், ஜிப்பர் மருத்துவமனையில் இருந்தும், ஆத்தூரில் இருந்தும், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருந்தும், இப்படி எல்லா இடங்களில் விழுப்புரத்தில் இருந்தும் எல்லாம் சென்று இன்றைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். முழு வேகத்தோடு செயல்படுகிறார்கள். இதற்கு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு காவல்துறை உயர் அதிகாரியுடைய விசாரணைக்கும் நியமிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி அடியோடு தமிழகத்திலிருந்து மக்கள் விரட்டி அடித்ததால் அவர்கள் வெற்றி பெற முடியாதால் இந்த நேரத்தில் அதையெல்லாம் ஒரு தேர்தல் பரப்புரையை போல் பேசுவது ஒரு அரசியல் நாகரிகம், பண்பாடு இல்லாததை காட்டுகிறது. அண்ணாமலை பொறுத்தவரை அவருக்கு அரசியல் நாகரிகமும் கிடையாது, பண்பாடும் கிடையாது, அரசியலுடைய ஒரு முதிர்ச்சியும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு மனித நேயமிக்கவரும் அல்ல. அதனால் அவர் பேசுவதை யாரும் பெருசாக எடுத்துக் கொள்வதில்லை. காரணம், அவருக்கு அரசியலே தெரியாத விஷயம். அதனால் அவர் எதையாவது ஒருவர் மீது அப்பட்டமாக சொல்லி விடுவார், அதன் பிறகு மாட்டிக்கொள்வார். அவருடைய கட்சியிலேயே அவரை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பதில் சொன்னால் போதும். அதனால் அவர்கள் பேசுவதை பற்றியெல்லாம் நான் இந்த நேரத்தில் சொல்லி
ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு இயக்கமாக இருந்தாலும், எதிர்க்கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களை காப்பாற்றுவதற்கு, மக்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் அரசியல் பணியை ஒழிய அரசியலை வியாபாரமாக பயன்படுத்திக் கொள்வது, ஒரு விபரீதம் நடக்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அதை அரசியலாக பயன்படுத்துகிற இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான இந்த அரசியல்வாதிகளை எல்லாம் வன்மையாக மக்களே கண்டிப்பார்கள். எந்த மக்களும் அரசின் மீது குறை சொல்லவில்லை. அங்கு நடந்த சம்பவத்துக்கு அரசு அதிகாரிகள் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், கண்காணிப்பாளர், சூப்பரண்ட் எல்லாரும் மதுவிலக்கு பிரிவில் இருந்த அத்தனை பேரையும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டும், சில பேர் பணி நீக்கம், சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும். தவறு செய்தவங்க எந்த கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதே அனைவரின் எதிர்பார்ப்பா இருக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.